This video is for information and previous result analysis only. Lottery prediction is not guaranteed. 699 ரிசல்ட்டு 2 நாளைக்கு முன்னாடி நமக்கு அடிச்சிருந்தாங்க ரைட்டுங்களா. அடுத்த நாள் நம்ம என்ன கொடுத்தோம் அப்படின்னா 270ன்னு எடுத்து கொடுத்தோம் ரைட்டுங்களா. 270ன்னு எடுத்து கொடுத்தோம். அது பவரில் 225ன்னு பிசியில் மிஸ் ஆச்சு ஓகேங்களா. அதுக்கு நான் நேற்று உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிச்சிருந்தேன். நான் எப்படி எடுத்து கொடுத்தேன்னு உங்களுக்கு காமிச்சிருந்தேன். 649 நான் 270ன்னு இந்த மாதிரி எல் சேஃபில் எடுக்கிறது சான்ஸ் அதிகம்னு நான் எடுத்து கொடுத்துருந்தேங்க ஓகேங்களா. பவரில் இருந்தால் ஸோ இந்த மாதிரி தான் எடுத்து கொடுத்தா மிஸ் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி இந்த லைனை உங்களுக்கு காமிச்சேன். மறுபடியும் அவன் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். நேற்று ரிசல்ட்டு பாருங்கள் 404 இல்லைங்களா. நேற்று ரிசல்ட்டு 404 200 அடிச்சுட்டு அடுத்த நாள் பாருங்கள் 404 எப்படி எடுத்திருக்கான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் மறுபடியும் எல்லோ கலர் ஒரு பாக்ஸ் போடுறோம் பாருங்களேன். பாருங்கள் பார்த்தீங்களா, அதேவே தான் கன்ஜங்ஷன் எடுத்திருக்கான். இப்போ நான் வச்சுருக்கிறதில்ல பாருங்கள், இந்த எல்லோ கலர் பாக்ஸில் தெரியுதுங்களா, மேலே இருந்து கீழே பாருங்கள் என்ன பண்ணியிருக்கான் 404ன்னு அப்படியே பவர். இங்கே எப்படி 270 சரிங்களா 225ன்னு பிசி பவர் பண்ணானோ இங்கேயும் பாருங்கள் ஒரு நம்பர் பவர் பண்ணியிருக்கான். அப்போது ஃபஸ்ட்டு நாள் என்ன அடிச்சிருக்காங்க பாருங்கள் 649, ரெண்டாவது நாள் 225 புரியுதுங்களா பவர். மூணாவது நாள் பாருங்கள் மறுபடியும் என்ன பண்ணியிருக்கான் மேலேயே தான் போய் 904 அப்படிங்கிறத 404ன்னு எடுத்து ரிசல்ட்டை வச்சுட்டான். அவன் நம்ம வைக்கிற லைன் தான் வந்து நம்மளை மாற்றி கீழே மேலேயும் ஆடிட்டு இருக்கான் புரியுதுங்களா. ஸோ அதுதான் மிஸ் ஆச்சு. நான் எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ இதே பேட்டர்ன் நீங்கள் செப்டம்பர் மந்த்து தான், இந்த வருஷத்தோட செப்டம்பர் மந்த்து வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள் 510 அந்த லைனில் செப்டம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அதே மாதிரி லைன் மறுபடியும் காமிக்கிறேன் சரிங்களா. இங்கே 775 ரிசல்ட் இருக்குங்க புரியுதுங்களா. இங்கே 775 நமக்கு எப்படி இங்கே 649க்கு கீழே 649க்கு கீழே என்ன எடுத்திருந்தான் 225 பவர் பண்ணி 270ன்னு எடுத்தானோ இங்கே பாருங்கள். அதே மாதிரி இங்கே 225 தெரியுதுங்களா நம்பரு. நேற்று முந்தானத்து ரிசல்ட்டு 225. அதுக்கு கீழே பாருங்கள் எல் சேஃபில் பாருங்கள் அப்படியே பாருங்களேன். கொஞ்சம் கவனமாக கவனிங்க சரிங்களா, கொஞ்சம் கவனமாக கவனிங்க. அதே மாதிரி பாருங்கள் இந்த இடத்துல எடுத்து வைக்கிறாங்க பாருங்கள் என்னங்க பண்ணியிருக்கான் புரியுதா நான் சொல்ல வருது. இங்கே எப்படி 649 ரிசல்ட்டு 99 ரிசல்ட் அடிச்சுட்டு அது கீழே 270 225ன்னு பவர் பண்ணானோ அதே மாதிரி இங்கே அடுத்த நாள் ரிசல்ட் என்ன 225 அதை என்ன பண்ணியிருக்கான் அதே மாதிரி ஒரு மாதிரி பவர் பண்ணி 404ன்னு எடுத்திருக்கான். உங்களுக்கு புரியுதா எந்த மாதிரியெல்லாம் பேட்டர்ன் வந்துட்டு உங்களுக்கு புரியுதுங்களா. ஸோ இதை எதுக்கு நான் காமிக்கிறேன் அப்படின்னா, அப்போது இதுக்கு முன்னாடி நாள் ரிசல்ட்டு 225 ரிசல்ட்டு 649 99 அதை பேஸ் பண்ணி அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு எல் சேஃபில் வந்து மறுபடியும் என்ன பண்ணான் ஆப்போசிட்டில் எடுத்தான். ஆப்போசிட்டில் தானே எடுத்தான் 404 ஆப்போசிட் எடுத்தானே காமிச்சிட்டேன் உங்களுக்கு. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அதே மாதிரி எல் சேஃபில் வருது இல்லைங்களா. மறுபடியும் நம்ம அதே பேட்டர்னில் எடுப்போமா பாருங்கள் அதே பேட்டர்ன் நம்ம எடுக்க போகிறோம். புரியுது நான் சொல்ல வருது உங்களுக்கு, என்னை விட உங்களுக்கு நல்லாவே புரியும் சரிங்களா. பாருங்கள் அவன் எப்படி எடுத்தானோ அதே மாதிரி இங்கே பாக்ஸ் வைக்கலாமா. கரெக்டாக நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா. ப்ளூவில் மாற்றிட்டுங்களா பாருங்கள் ப்ளூவில் மாற்றுறேன். அப்போது 225 404 ஆப்போசிட் போனால் என்னங்க 586 இல்லை அப்படின்னா என்னது 685. இங்கே என்ன நோட் பண்ணணும் உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா. 586ங்கிறத எப்பவுமே இந்த 6ஆம் நம்பரை 9ஆம் நம்பரை திருப்புவோம். அப்போ 589ன்னு வர சான்ஸ் இருக்கா இல்லைங்களா. 985ன்னு வர சான்ஸ் இருக்கா. புரியுது நான் சொல்ல வருது. ஒரு நம்பர் பவர் பண்ணி பார்ப்போம் புரியுது. இந்த மாதிரி வரதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம். பாருங்கள் இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதைத்தான் அவன் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கான். இங்கேயும் பாருங்கள் 699 49 அடுத்து 225க்கு கீழே 225 எடுத்திருக்கான். அடுத்தது 404க்கு மேலே போய் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள் மேலே போய் 404க்கு என்ன பண்ணியிருக்கான் 904 வச்சுருக்கான் புரியுதுங்களா. ஸோ அதே மாதிரி நாமளும் என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள் 225க்கு 225 எடுத்துட்டோம் இல்லைங்களா. அடுத்தது 404ன்னு கீழே வந்துருச்சு அதே பேஸ் பண்ணி நாமளும் அதே மாதிரி போய் என்ன பண்ணியிருக்கோம் 586 685 நம்பர் எடுத்துருக்கோங்க புரியுதுங்களா. ஸோ நல்லாவே உங்களுக்கு புரியும் இல்லைங்களா. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம போர்டை பார்ப்போம் சரியா. போர்டில் இந்த நம்பர் வருதுன்னு கம்பேர் பண்ணி எடுத்து நம்ம போஸ்ட் கால்குலேஷன் வச்சு நம்பர்ஸ் கொடுத்துருவோம் ஓகேங்களா. நீங்க கணக்கு போட்டு பாருங்கள். இப்போ போர்டை பார்ப்போம் சரியா. நேற்றும் இந்த லைனை காமிச்சேன் ஓகேவா. ஸோ நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த லைனை நேற்றுமே உங்களுக்கு நான் காமிச்சேன். அப்போது நம்ம இந்த 786 வின்னிங் கொடுத்துருந்தோம்ல. இதுக்கு முன்னாடி நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். இந்த பாருங்கள் கட் பண்ணுறேன் 857 நமக்கு ரிசல்ட் வந்துச்சுங்க ஓகேங்களா. ஸோ கவனமாக கவனிங்க. இதை பேஸ் பண்ணி எனக்கு எடுக்கிறதுனால தான் நான் சொல்கிறேன் 857 ரிசல்ட் வந்துச்சு. நாம் இந்த கன்ஜங்ஷன் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால நம்ம போஸ்ட் கால்குலேஷன் வந்ததுனால என்ன பண்ணோன்னா ஒரு ஸ்டெப்பு தள்ளி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த சி போர்டு நம்பரை ஏ போர்டாக வச்சுக்கிட்டு நம்ம 857 ஒரு ஸ்டெப்பு தள்ளி அடுத்த நாள் ரிசல்ட்டை 786 அப்படின்னு கொடுத்தோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நமக்கு என்ன தான் வந்துச்சு 857 786 ரிசல்ட் வந்துச்சுன்னா வின்னிங்கும்
வேல்யூவும் அருமையாக எடுத்து கொடுத்தோம் இல்லைங்களா. 857 786ன்னு வந்துச்சுங்க. இப்போ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அதே மாதிரி பேட்டர்னில் இன்றைக்கி நேற்று ரிசல்ட் 404 வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பேட்டர்னாக முறை எடுத்தாகணும் இல்லையா. ஸோ 404 நேற்று ரிசல்ட் வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்கானே 404ன்னு இங்கே வந்திருக்கு ஓகேங்களா. ஒரு ஸ்டெப்பு தள்ளி எப்படி நமக்கு ஒரு ஸ்டெப்பு தள்ளி 857க்கு 786ன்னு வந்துச்சோ ஒரு ஸ்டெப் தள்ளி, அதே மாதிரி தான் 404ன்னு ரிசல்ட் வந்திருக்கு. அந்த 404 நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஸ்டெப்பு மறுபடியும் கன்ஜங்ஷனில் சி போர்டு நம்பரை என்ன பண்ணலாம், ஏ போர்டு நம்பரை வச்சுக்கிட்டு ஓகேவா என்ன பண்ணுவோம், கன்ஜங்ஷன் பண்ணி எடுப்போமோ அதே மாதிரி எடுப்போம் ஓகேங்களா. பாருங்கள் அதே மாதிரி சி போர்டு நம்பர் ஏ போர்டை வச்சுக்கிட்டு நம்பர் எடுப்போம். அப்படி எடுத்து என்னங்க இருக்குது நம்பர் பாருங்கள் 430ன்னு இருக்குது இல்லைங்களா. புரியுது உங்களுக்கு நான் சொல்ல வர்றது, 430ன்னு இருக்குது பாருங்கள். ஓகே பாருங்கள் 430ன்னு இருக்குது. அப்போ 430 நமக்கு அப்படி பார்க்கும்போது 10 நாளைக்கு முன்னாடி தான் அடிச்சிருக்கா இல்லைங்களா. அப்போது நீங்கள் கொஞ்சம் அதாவது 404 நான் என்றைக்குமே சொல்லுவேன் 404 எல் சேஃபில் இந்த மாதிரி ரிசல்ட் வந்துச்சுன்னா எல் சேஃபில் இப்படி எடுப்பான்னு சொல்லுவேன். நீங்கள் கீழேயுமே போய் பார்த்தீங்கன்னா அதே எல் சேஃபில் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் என்ன இருக்குன்னு, இங்கே பாருங்கள் என்ன இருக்குது 043 புரியுதுங்களா. அப்போது 404ன்னு இங்கே ரிசல்ட் இருக்குது. அடுத்த நாள் நம்ம இதை பேஸ் பண்ணி எடுத்தோன்னா 786 மாதிரி 430 எடுக்கணும் ஓகேங்களா. எல் சேஃபில் பார்த்தாலுமே என்ன தான் இருக்குது 043 340 புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குங்க சரிங்களா. 043 340 இந்த மாதிரி வரத்துக்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதனால தான் நான் இந்த லைனை ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இந்த போர்டு பார்த்தாலும் உங்களுக்கு 34 வரும். கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கனாலும் சென்டர் போர்டு வச்சு பார்த்தீங்கனாலும் 930 வரும் புரியுதுங்களா. 340 930 நீங்கள் இந்த ஏங்கிளில் பார்த்தீங்கனாலும் இல்லைங்களா, ரைட் டு லெஃப்ட் பார்த்தீங்கனாலும் 430 வரும். இப்போ சுற்றி என்னது 430 இல்லைங்களா, 430 எல்லாத்துலேயுமே என்ன தான் வருது இந்த 430 வருதுங்க. அப்போது ஒரு சான்ஸ் நமக்கு 435 இல்லைங்களா, 534 043 430 இந்த மாதிரிலாம் வரத்துக்கும் சான்ஸ் அதிகமாக இருக்குங்க சரிங்களா. அதே மாதிரி 043 093 இந்த மாதிரிலாம் வரதுக்கு சான்ஸ் அதிகம். இதே வச்சு நான் நம்பர்ஸ் கொடுத்துட்றேன் ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கலாம் சீக்கிரமாக போர்டை பார்த்துருவோம். இப்போ சி போர்டை மட்டும் பார்ப்போம். சி போர்டை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு கம்பேரிஷன் பண்ணோம் இல்லையா, நம்ம எடுத்தோம்ல நம்பர் 589 685 இந்த மாதிரி எடுத்தோம்ல, அதையும் பார்த்துருவோம் சரியா. ஸோ இப்போ இங்கே 589ன்னு வந்திருக்கு. ஏஷுவலாக நம்ம எடுக்கிற மாதிரி எடுப்போம். மறுபடியும் நான் இங்கே ஒரு பாக்ஸ் போடுறேன் ஓகேவா. ரெண்டே கவனிங்க, நம்ம இந்த மாதிரி போர்டு எடுத்தால் எனக்கு அருமையாக ஹிட்டிங் கொடுத்தோம் உங்களுக்கு தெரியும். ஸோ கவனிங்க, அப்போது 589ன்னு இங்கே இருக்குது. அப்போ 8ஆம் நம்பருக்கு இல்லைங்களா பவர் 1 கூட்டினா 9ஆம் நம்பர் புரியுதுங்களா உங்களுக்கு. அப்போது இங்கே என்ன வச்சுருக்கான் 4 வச்சுருக்கான், பவர் பண்ணி வச்சுருக்கான். அப்போ இதை வந்து 9 கன்சிடர் பண்ணிக்கலாமா, கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ 589 599ன்னு வரலாமா, புரியுதா உங்களுக்கு சொல்கிறது. அப்போ சி போர்டில் 9ஆம் நம்பரு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம் ஓகேங்களா. சி போர்டில் 9ஆம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். அப்படியே நீங்கள் ஹரிசாண்டலாக ஒரு பாக்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னாலும் உங்கள் பாருங்கள் ஹரிசாண்டலாக இங்கே ஒரு பாக்ஸ் வச்சு 699ன்னு இங்கே இருக்குது இல்லையா. அப்போ 699 அப்படின்னா இங்கே 6ஆம் நம்பருக்கு ஒரு நம்பர் கழித்து 5 வச்சுட்டான் புரியுதுங்களா. அப்போ வந்து 9ஆம் நம்பருமே என்ன தான் கன்சிடர் 4 9 தானே பண்ணிக்கிட்டோம். அப்போ 9ஆம் நம்பருக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்துருச்சு. அப்படி பார்க்கும்போது கூட்டி கழிச்சு 6ஆம் நம்பர் ஆல்ரெடி 5 மைனஸ் பண்ணி வந்துருச்சு. அப்படி பார்க்கும்போது பேலன்ஸுக்கு 9ஆம் நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக வந்துடணும். அப்போ சி போர்டில் நமக்கு கிடைக்கிற நம்பர் என்னங்க 9ஆம் நம்பர் தாங்க கிடைக்கிது புரியுதுங்களா. 9ஆம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. உங்களுக்கு தெரியும் இந்த 9ஆம் நம்பரை சம்டைம்ஸ் ஏ போர்டு கொண்டு போய் மாற்றி வைப்பான். ஸோ நான் என்னென்னு தெளிவாக பார்த்து எடுத்து கொடுத்துட்றேன். அப்போ இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன நோட் பண்ணணும்னா இதை அப்படியே அழிச்சிடும் ஓகேவா. அது வேகமாக அழிச்சிட்டு இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிவிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். கவனமாக கவனிக்கணும் சரிங்களா, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போது இந்த இடத்துல பாக்ஸ் வச்சுருக்கேன் 589ன்னு பாக்ஸ் வச்சுருக்கேன் ஓகேங்களா. இங்கே பாருங்கள் 589ன்னு பிங்க் கலர் பாக்ஸ் வச்சுருக்கேன். இப்போது நமக்கு நேற்று வந்து ரிசல்ட் என்னங்க, நேற்று வந்து ரிசல்ட் என்ன 404. அப்போது 404 இங்கே பாருங்கள் பவரில் இருக்குது இல்லையா, இங்கே பவரில் இருக்குது 954 தானே 404 954 404. அப்போ அதுக்கு ஒரு ஸ்டெப் மேலே போய் நம்ம ஆல்ரெடி எடுத்தோம்ல ஃபஸ்ட்டு கம்பேரிஷனில் பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம் 586 685 பார்த்தோமா. அதை நான் என்ன சொல்லியிருந்தேன் 589ஆவோ இல்லைங்களா 985ஆவோ வரத்துக்கு சான்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா. அப்போ கன்ஜங்ஷனாக எடுத்தோம் அப்படின்னா ஒரு சான்ஸ் நமக்கு இன்றைக்கி இங்கே பாருங்கள் இங்கேயுமே அந்த நம்பர் செட் ஆகுது. இங்கே 9
செட் ஆகுது. அப்போ 589, 985, 689 இந்த மாதிரிலாம் வரதுக்கு சான்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா, 685 இந்த மாதிரி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ பார்த்துட்டு நான் நம்பர்ஸ் கொடுத்துட்றேன், பார்த்துக்கலாம். இதில் இவ்வளோ நம்பர் இருக்குது. ஓகேங்களா, கண்டிப்பாக நம்மளது ஏபிபிசிஎஸ்சி ஹிட்டாக சான்ஸ் ரொம்ப ஹையாக இருக்குது. ஏபி தனியாக ஏசி தனியாக பிரித்து கொடுத்துருவேன். 2 நம்பர் தான் கொடுத்துட்டு வருவேன். ஏபியில் 2 நம்பர், பிசியில் 2 நம்பர், ரெண்டுமே ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் கொடுக்குறேன். ஓகேவா, செப்பரேட்டாக எடுத்து அழகாகவே கொடுத்தேன். அன்றைக்கே பார்த்துருப்பீங்க எவ்வளோ சூப்பராக ஹிட் ஆச்சுன்னு. ரைட்டுங்களா, 69ன்னு கொடுத்தோம், அது ஆல் போர்டுக்குமே ஹிட் ஆச்சு. சி போர்டு 9 நம்பர் கொடுத்தோம், எக்ஸாக்டாக ஹிட் ஆச்சு. உங்களுக்கு இதே மாதிரி ஹிட்டிங் நம்பர் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். முக்கியமான நம்பர்ஸ் வரப்போ ஏபினா ஏபி இது ஸ்ட்ராங்காகவே ஒரே நம்பர் தான் ஸ்ட்ராங்காக சொல்லிவிடுவேன். நீங்கள் அந்த டைம் நீங்கள் யூஸ் பண்ணி நிறைய வச்சுக்கலாம். அதே மாதிரி கோல்டன் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறவங்களாம் பண்ணவங்கலாம் ஆல்ரெடி நான் ஜாயின் ஆகாமல் இருக்கீங்க 4-5 பேர், அவங்களும் வந்து நம்பரை பார்த்து எடுத்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி இதோட கால்குலேஷன். ஸோ நம்பி ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். சரிங்களா, தேங்க்யூ.